வாழ்க்கையில ஒரு பெரிய அடி விழும்போது நாம செய்யற முதல் தப்பு என்ன தெரியுமா? எல்லார்கிட்டயும் போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுகிறது. ஐயோ நான் தோத்துட்டேனே, அவன் என்னை காலவாரி விட்டுட்டானே, விதி என்ன சதி பண்ணிடுச்சேன்னு ஊர் முழுக்க புலம்பி தீர்ப்போம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ புலம்புறதுனால இங்க யாருக்கும் எந்த அக்கறையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீ தோத்துட்டேன்னு தெரிஞ்சா உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறதுக்கு தான் இங்க ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டே இருக்கு. உன் தோல்வியின் போது நீ காக்கிற மௌனம்தான் நீ திரும்ப எழுந்து வரப்போறதுக்கான முதல் அறிகுறி. அடிப்பட்ட புலி ஏன் அமைதியா இருக்கு தெரியுமா? அது பயத்துல இல்ல, அதோட காயம் ஆறட்டும்னு காத்துக்கிட்டே இருக்கு. அந்த காயம் ஆறுன அடுத்த நிமிஷம் அதோட வேட்டை முன்ன விட பயங்கரமா இருக்கும். அதே மாதிரிதான் நீயும். உனக்கு ஒரு தோல்வி கிடைச்சிருக்கா? அமைதியா இரு. அந்த தோல்வி ஏன் வந்துச்சுன்னு யாரையும் குறை சொல்லாம தனிமையில உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாரு. நீ பண்ண தப்பு என்ன? எங்க கோட்டை விட்ட? இதை யார்கிட்டையும் சொல்லாதே. உனக்குள்ளேயே ஒரு பாடமா மாத்திக்கோ. தோல்வி வரும்போது நீ கொடுக்கிற விளக்கம் எல்லாம் மத்தவங்க காதுல சாக்கு போக்கு மாதிரிதான் கேட்கும். நான் ஏன் தோத்தேன் தெரியுமான்னு நீ சொல்ல ஆரம்பிச்சா நீ ஒரு பலவீனமானவன் அப்படிங்கிறது தான் அங்க பதிவாகும். அதுக்கு பதிலா அந்த அவமானத்தை ஒரு மருந்தா குடி. அந்த வலி உன்னை தூங்க விடாம பண்ணட்டும். இவன் அவ்வளவுதான், முடிஞ்சிட்டானு உலகம் உன்னை பத்தி பேசி சிரிக்கட்டும். அந்த சிரிப்பை எல்லாம் காதுல வாங்கிக்கோ, ஆனா பதில் சொல்லாதே. உன் மௌனம் அவங்களுக்கு ஒரு மர்மமா இருக்கட்டும். உண்மையான வெற்றியாளன் தன் காயங்களை உலகத்துக்கு காட்ட மாட்டான், தன் வெற்றியை மட்டும்தான் காட்டுவான். நீ இப்போ அமைதியா இருக்கிறது ஏதோ ஒரு பெரிய சம்பவத்துக்கான முன்னெச்சரிக்கைன்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்க பயப்படணும். உன் தோல்வியை பத்தி நீயே பேச ஆரம்பிச்சா அந்த தோல்வி உன்னை ஆளுமை செஞ்சிடும். ஆனா நீ அமைதியா இருந்தா நீ அந்த தோல்வியை ஆளுமை செய்யறன்னு அர்த்தம். எப்போ நீ உன் தோல்வியை கொண்டாடுறதுக்கும் அதுல இருந்து கத்துக்கிறதுக்கும் தயாரா இருக்கியோ அப்போவே நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்ட. உன் அடுத்த இன்னிங்ஸ் எப்படி இருக்கணும்னா, உன்னை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் உன்னை பார்த்து கை தட்டணும். அது வரைக்கும் உன் வாயை மூடு, உன் உழைப்பை தட்டி எழுப்பு. கடைசியான இடம், ஆனா இதுதான் உன் தரத்தை இந்த உலகத்துக்கு காட்ட போற இடம். ஒரு விஷயத்தை பத்தி உனக்கு முழுசா தெரியாதப்போ அங்க நீ காக்கிற மௌனம் உன்னை காப்பாத்தும். ஆனா தெரியாத விஷயத்துல அரைக்குறை அறிவை வச்சுக்கிட்டு நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன் மரியாதையை செருப்பால் அடிச்சு வெளியே அனுப்பும். நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு. எல்லா விஷயத்திலையும் நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுவோம். அது அரசியலா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், இல்ல மத்தவனோட பிசினஸா இருக்கட்டும். எனக்கும் தெரியும்னு காட்டிக்கிறதுக்காக வாயை திறப்போம். அதுதான் நீ செய்யற மிகப்பெரிய முட்டாள்தனம். உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? உலகத்திலேயே புத்திசாலி மனுஷன் யாருன்னா தனக்கு என்ன தெரியாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் தான். ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, அதை பத்தி உனக்கு தெரியலையா? அங்க ஒரு மாணவனா மாறிடு. அமைதியா கவனி. மத்தவங்க என்ன பேசுறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற அனுபவம் என்னன்னு உன் காதுகளை திறந்து வச்சு உள்வாங்கிக்கோ. நீ பேசிக்கிட்டே இருந்தா உனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உனக்குள்ள இருக்கும். ஆனா நீ அமைதியா கவனிச்சனா மத்தவனுக்கு தெரிஞ்ச விஷயமும் உனக்கு